வன்னியர்களுக்காக 20% இடஒதுக்கீடு தந்தவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்று அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி நல்லாபாளையம், கடையம், கருவாச்சி, பணமலைப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவசண்முகத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடையம் பகுதியில் பேசிய அவர், எத்தனையோ முதல்வர்கள் வந்த போதிலும் வன்னியர் மக்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் கருணாநிதி என தெரிவித்தார். தூரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த என்னுடைய அருமை நண்பர்களே, எனக்கு எல்லா பூர்வீகமும் தெரியும். ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் பாடுபட்டது கடலூரை சேர்ந்த SS ராமசாமி படையாச்சு. அதற்கு அடுத்தபடியாக எங்க துரிஞ்சாவரத்தில் வெற்றி பெற்ற மாணிக்கவேல் நாயக்கர், அதற்கு அடுத்தபடியாக வேலூரை சேர்ந்த மார்க்கபந்து, அதற்கு அடுத்தபடியாக வன்னியாடிகளார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த இன மக்களுக்காக ஒரு அமைப்பு வைத்துக் கொண்டு இடஒதுக்கீடு கேட்டார்கள் காலகாலமாக. அதில் பெரியவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கேட்டார். எந்த காலத்திலிருந்து இடஒதுக்கீடு கேட்டாங்க? ராமசாமி படையாட்சி என்ற காலத்தில் 1952 பன்னீர் ஓட்டுக்கு அந்நீரில் நின்று அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினாரே பெரியவர் SS ராமசாமி படையாட்சி. அவர் காலத்தில் இருந்து வன்னிய பெருமக்களுக்காக இடஒதுக்கீடு கேட்டார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள், யாரும் கொடுக்கல. என் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் தான் வன்னிய மக்களுக்காக 20% NPC மிக மிக பிற்படுத்தப்பட்டோ என்கிற இடஒதுக்கீடு தந்தவது கழகத் தலைவர் அருமை அண்ணன் கலைஞர் இல்லையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.